அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஆத்தாடி ஆத்தா, வேற மாதிரில இருக்கு வைப்பு. என்ன தலை பண்ற அப்படின்னு தான் இருக்கு. எது நல்லா இருக்கு? இதுவா நம்ம ஊர் வாழ்க்கையா? எது பெஸ்ட்டு? இங்கே தான் பெஸ்ட்டு. எல்லாத்தையும் டைட்டாக பிடிச்சிருவாங்க, அதுவா இல்லை தூக்கி வாரி போட்டுருவோம் உங்களை. லக்ஷதீப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐலாண்டுமே பயங்கர யூனிக் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதில் ஒரு தீவு தான் நம்ம இப்போ வந்திருக்க தின்னக்காரா ஐலாண்டு. இந்த தின்னக்காரா ஐலாண்டில் மக்கள் யாருமே வாழலைங்க. பகாட்டி, கடமத்து, கல்பேணி இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராமம், அங்கே மக்கள் வாழ்கிறாங்க. பட் இந்த தின்னக்காரா ஐலாண்டெலாம் உங்களுக்கு வந்து யாருமே வாழாத ஐலாண்டு. நீங்கள் ஒரு ரா எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு திஸ் தின்னக்காரா ஐலாண்டுங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான், கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்குங்க நெய் கலையணும்? இதோட அர்த்தம் உங்களுக்கு போக போக புரியும். இல்லைனா நானே கடைசியாக சொல்கிறேன் இந்த டைட்டில் ஏன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சுற்றி என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே லஞ்சு சாப்பிட போகிறோம். லஞ்சு சாப்பிட்ட அப்புறம் தான் எக்கச்சக்க ஆக்டிவிட்டிலாம் வச்சுருக்காங்க. ஏதோ உடஞ்ச கப்பலில் மீன்லாம் போய் பார்க்க போகிறோமா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. கமான், வெல்கம் டு மை இன்க்ரெடிபிள் இந்தியா. நான் ஐலாண்டில் போய்ட்டு உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் வாங்கிட்டு உங்கள் கையால் எடுத்துகிட்டு போய் ஐலாண்டில் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நமக்காக மட்டும்தான் இங்கே வெஜ்ஜெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. நமக்கு மட்டும் வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் வெஜ் பிரியாணி மாதிரி ஒன்று வந்துருச்சு. மிச்சவங்களுக்குலாம் என்ன ஐட்டம் அப்படின்னு பார்ப்போம். எல்லாருக்கும் பார்த்தீங்களா அப்படியே சுட 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 எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஹாட் பேக்கில் வந்ததுனால நல்லா ஹாட்டாகவே இருக்குது. என்ன ஐட்டம் இது? ஃபிஷ் பிரியாணி. இட்டு வந்தது. இட்டு பந்ததா அப்படின்னா? லக்ஷதீப் ஸ்பெஷல். ஓ, லக்ஷதீப் ஸ்பெஷலா? இங்கே எல்லாமே ஃபிஷ் தான். என்ன ஃபிஷ் இது? டியூனா, எல்லோஃபின். ரைட்ரா, இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு டியூனா மட்டும்தான். ஸோ பக்காவாக வந்து அங்கே டியூனா ஃபிஷ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து வெஜ்ஜு பிரியாணி இருக்குது. அப்படியே சாப்பிடுவோம் வாங்க ஜாலியாக இந்த வியூவில் உட்காந்து. கப்பலில் சாப்பிடலாமா கீழே போய் சாப்பிட்லாமா, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதுதான் நம்ம கேப்டனோட கேபினுங்க. எல்லாமே இங்கேயே அவர் வச்சுருக்காரு. அடுப்பு, சாப்பாடு முத கொண்டு. நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து டியூனா பிரியாணி சாப்பிட்டாங்க. இங்கே வந்து டியூனா குழம்பு. எல்லாமே இங்கே டியூனா தான். சாப்பாடு அதாவது ரைஸு, டியூனா குழம்பு எல்லாத்தையும் இங்கேயே சமைச்சிட்டாரு. உள்ள கேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ A to Z நீங்கள் வந்தால் டியூனாலேயே போட்டு முழுங்கி எடுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. பட் சில பேர் டியூனா சூடுன்றாங்க. நீங்கள் டியூனா சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நேரம் நம்ம வந்து ஐலாண்ட் உள்ளே போக வேண்டியதாங்க. த மேன் வர்சஸ் வைல்ட் பிகின்ஸ். இங்கேயும் நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணலாமா? பட் எனக்கு சுத்தமாக இப்போதைக்கு செம்ம டயர்டாக இருக்குது. அதனால் வந்து நான் ஸ்விம்மிங்லாம் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஐலாண்ட் வாக் மட்டும் போயிட்டு வரலாம். உங்ககிட்ட இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கான பதில் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். இந்த இடத்துல டெவலப்மெண்ட் பயங்கரமாக வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? எனக்கும் அந்த ஆசை இருக்குது. பட் சில நேரத்தில் வந்து டெவலப்மெண்ட் முக்கியமாக, சஸ்டைனபிலிட்டி முக்கியமான ஒரு கொஸ்டின் வருது. லோக்கல் மக்களுக்கும் அதே பிரச்சனை தான். ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்குறது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சாமான் தாங்க. அதானியும் அம்பானி குரூப்போ கரெக்டாக தெரில எனக்கு. அவங்க இந்த ஏரியாவில் ஒரு பெரிய டென்ட் சிட்டி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்ஸு, தண்ணி கேன் வசதி எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பட் லோக்கல் மக்கள் திடீர்னு வந்து எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் எக்கச்சக்க டெவலப்மெண்ட் வந்தால் தான் இங்கே வந்து சரியான டூரிசம் டெவலப் ஆகும். இப்போயும் நல்லா ஆகிட்டு இருக்கு. பட் அந்த அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒன்றும் உருவாகலைங்க. இந்த மாதிரி வெளியாளுங்க நிறைய பேர் வந்து ஃபெசிலிட்டி கொடுத்தா மட்டும்தான் வந்து டூரிசம் பயங்கரமாக டெவலப் பண்ண முடியும். பட் கொஞ்சம் சஸ்டைனபிளாக பண்ணால் நல்லது. ஏன்னா எந்த விதமான நேச்சருக்கு ஆபத்தும் வந்துடக்கூடாது. சரி, அப்படியே நம்ம நடந்து இப்போது ஆப்போசிட் கரைக்கு போகிறோம். அங்கே தான் உங்களுக்கு வந்து ஊஞ்சல்லாம் போட்டு வச்சுருக்காங்களாம். அப்படியே வந்து உங்களுக்கு சரியான ஒரு ரொமான்டிக் ஃபீல் வந்துடும். இந்த ஐலாண்ட் எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆள் நடமாட்டமே இல்லாமல். செருப்பு கூட தேவையில்லைங்க. அப்படியே ஜாலியாக நீங்கள் நடந்து உள்ளே போயிடலாம். ஒரு தீவில் வாழ்க்கைன்றது உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். எங்கே போகிறோன்றதே தெரியாது. பட் நடுவில் ஒரு சின்ன வழி இருக்கும். அது வழியாக நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நவீன சரஸ்வதி சபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அதில் வந்து கோழி முட்டை போட்டுடுச்சுன்னா ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டை அப்படியே நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா. என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இந்த மாதிரி இடமே தெரியாத ஒரு ஐலாண்டுக்கு உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த சுகம் இருக்க பாருங்க. ஆத்தாடி, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நெட்வொர்க்லாம் இங்கே வராது. எந்த விதமான ஃபோன் கால்ஸ் எதுவும் கிடையாது. ஜாலியாக நீங்கள் நேச்சர் மட்டும்தான். கும்தாவாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகலாம். இப்போ நம்ம அந்த பக்கம் போகிறோம். பீச்சோட கலர் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வா, ஐயோடா,
அங்கே பாருங்க ஒரு சாஞ்சி போன தென்னை மரத்தில் அப்படியே ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி ஜஸ்ட் இமேஜின் த வியூ மக்களே. இமேஜின் இங்கே வருது, லைவில் தான் பார்க்குறோமே. அந்த குழந்தையோட மூஞ்சில் இருக்க சந்தோஷத்தை பாருங்கள். இது தாங்க இன்க்ரெடிபிள் இந்தியா. இங்கே இல்லாதது என்னங்க இருக்குது. இங்கே நீங்கள் கப்புள் ஷூட்ஸும் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தரமான லொக்கேஷனில் யார் தான் வேண்டான்னுவா அப்படின்னு தான் இருக்குது. அங்கே செம்மையாக ஃபோட்டோ ஷூட்ஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கமும் ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. நம்ம மட்டும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம பொறுமையாக அங்கே இறங்கி போயிட்டு அவங்களாம் முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஆஹா ஆஹா, என்ன லொக்கேஷன்ப்பா. நான் இந்தியாவில் தாங்க இருக்கேங்க, வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. ஐ மீன் மை இந்தியா. கப்புள் ஷூட் முடிச்சுட்டு மை பிளட் சேம் பிளட்ன்ற மாதிரி இங்கே 2 பேர் வந்திருக்காங்க. 2 பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதாவது 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால் யாருமே ஆட்டி விடுறதுக்கு இல்லை. ஒருத்தர் சொல்கிற மலையாளத்தில் எச்சி வந்து ஆட்ட இருக்கிற மாதிரி. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. பசங்களாம் தனியாக இங்கே வந்துடாதீங்கப்பா, மரியாதையே இல்லை நமக்கு. கப்புள்ஸாக வந்தால் மட்டும் இது எவ்வளோ மரியாதை இருக்கும் போல இருக்குது. பாவம் எவனுக்கு ஆட்டுறதுக்கே இல்லை. அவங்க நின்று தான் அசிங்கமாக திட்டி வர சொல்லி ஆட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பாவம்ல தனியாக பசங்களாம் வந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. நம்மளாம் ஒருத்தன், நமக்கு யார் கூப்பிட்டா கூட ஆட்டுறதுக்கு இல்லை. நம்ம போட் டிரைவர் தான் கூப்பிட்டு வந்து ஆட்ட சொல்லணும். நம்ம ஊரில் தேங்காய்லாம் எவ்வளோ மரியாதை, 30 ரூபா 40 ரூபா நிற்கிறோம். பட் இங்கே எல்லாமே வந்து அப்படியே கடலில் அடிச்சுட்டு போகல, இங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஆளுங்களாம் யாரும் கிடையாது இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்படியே 1-2 ஐலாண்டர்ஸ் வந்தாலும் எப்பயாச்சும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க இந்த ஏரியாலேருந்து. இப்போ பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் கரை ஒதுங்கின தேங்காய் தான். எல்லாம் அப்படியே மக்கி இதுவாச்சு. சில தேங்காய்லாம் வந்து அதுவே வேர் விட்டு இந்த மாதிரி இன்னொரு மரமாக மாறும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இவ்வளோ மரம் வந்திருக்கு. இதெல்லாம் நெட்ட மரம் பாதி இருந்தாலும் நிறைய மரம் தானாக வளர்ந்த மரம் தான். செம. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருந்தால் தேங்காய்லாம் 10 ரூபா 5 ரூபாய்க்கு விற்றுடலாம் போல இருக்குது. பாருங்களேன், எடுத்து காலை புதைய வச்சுக்கிட்டு இருக்காள. மூட போறியா பாலை? எங்கள் அக்கா அம்மா வந்திருந்தானா வேற மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பான் இந்த ஏரியாவில். மிஸ் பண்ணுறான்ப்பா அவன். இங்கே அந்த பாப்பாவுக்கு இப்போ ஒரு க்யூட்டான வீடியோ எடுத்துடலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ரீல். அங்கேயிருந்து அந்த பாப்பா வந்து ஓடி வரணும், ஓகேவா? இங்கே வந்தோடனே அவங்க அப்பா வந்து அந்த ஊஞ்சலில் ஏறி உட்கார வச்சு ஆட விடுவாங்க. செம்ம க்யூட்டாக வரும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. மரியாம் ரெடியா? எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடிப்பா. எந்நேரமா பீச்லேருந்து கிளம்புறோமா, அதனால ஒரே அழுக. அந்த பக்கம் பீச் இருக்கு. சரி கூல். ஒரு வாட்டி போகலாமா? லாங்குவேஜ் ப்ராப்ளம் வர மலையாளம் குறைச்சி அறியுதான். இந்த மாதிரி உப்பு தண்ணியில நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஊறினீங்கன்னா மூஞ்சி உடம்பெல்லாம் அப்படியே செக்க செவேன்னு செவந்துடும். சொல்ல அது நீங்கள் பார்த்துருக்கணும். சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுனுவாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் தேங்காய் எண்ணெயாக தடவினுவாங்க. ஆமாம், இல்லை நான்லாம் சன்ஸ்க்ரீன் போட்டதில்லை, ஜென்ரலாக சொல்கிறேன் நான். அது என்ன மாயமா மந்திரமோ தெரியல, மலையாளக்காரங்க பூரா தமிழை புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளுக்கு தான் மலையாளம் புரிய மாட்டேங்குது. இது என்றைக்குமே நான் ரெகுலராக பார்க்க எந்த மலையாளிஸ் பார்த்தாலும் அவங்க பேசுறது நம்மளுக்கு ரொம்ப குறைச்சி அறியும். பட் நம்ம பேசுறது பூரா அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ அப்படி தான் இருக்குது உங்களுக்கு லொக்கேஷனு. பட் உடம்பெல்லாம் பயங்கரமாக அரிக்குதுங்க. போயிட்டு உடனே குளிக்கணும், இல்லை வேலையே ஆகாது. அரிப்பில் உடம்பு இல்லை, உடம்புல தான் அரிப்பே இருக்குது. மாற்றி சொல்கிறேன்னா, உடம்புல அரிக்கலை, அரிப்பில் தான் உடம்பு இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. சரிங்க, நம்ம அப்படியே ரிட்டன் போயிட்டு நம்ம போட் ஏறி அகத்திக்கு கிளம்ப வேண்டிதான். மணி கரெக்டாக 4:30 ஆகுது. ஸோ அகத்திக்கு நம்ம ஒரு 5:36க்கு போய் ரீச் ஆயிடுவோம். நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறதா உங்களுக்கு வந்து பங்காரம் ஐலாண்டு. இந்த மாதிரி பொடியான மண் நம்ம ஊர் கடலெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. இது ஆக்சுவலாக மண்ணுன்னே சொல்ல முடியாது. கோரல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கோரல்ஸ் வந்து கரைஞ்சி வந்தது தான் இதெல்லாம். ஸோ இது எல்லா ஐலாண்டுமே உங்களுக்கு கோரல் ரீஃப் அப்படியே செட்டில் ஆகி தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸில் உருவான மலைகள் தான் இது. அந்த மலைகள் மேலே நம்ம நிற்கிறோம், அதுதான் ஐலாண்ட் அப்படின்வாங்க. ஏன்னா இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போனாலே பயங்கரமான டெப்த் வந்துடும். ஸோ தெரிஞ்சு உங்களுக்கு விசிபிளையிலே தெரியும் பாருங்கள், லைட் க்ரீனு, அதுக்கப்புறம் என்னது டார்க் ப்ளூ ஆகிடும் பார்த்தீங்களா. இந்த டார்க் ப்ளூ தான் வந்து ஹைட்டு. ஓ சூப்பர். என்னது இது? ஜி பூண்டாவா அப்படின்னா? ஓகே. இது இந்த ஊர் கோகனட் லட்டாங்க. இது ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஆஃப் லக்ஷதீப். எங்கள் அப்பா நேற்று நைட்டு ஃபோனில் சொன்னார், இங்கே சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க NIOT ஆஃபீஸ்க்காக, இங்கே எக்கச்சக்க தடவை ட்ராவல் பண்ணியிருக்காங்களா. ஸோ அவங்க சொன்னாங்க இது கிடச்சா செம்மையாக இருக்கும் அப்படின்னு.
காய்ச்சிச்சு தேங்காயிலே செஞ்சுருப்பாங்க இங்கே எல்லாமே தேங்காய் தான் உங்களுக்கு ஏறுவோம் இப்போ ஆக்சுவலாக நம்ம அகாட்டி போகிற வேலை தான் ஷிப் ரேக் இருக்கான் இப்போ இந்த உடஞ்சி போன ஷிப்பை பார்த்துட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான் இந்த ட்ரிப்போட ஹீரோயினே இவங்க தான்ப்பா ஒட்டு மொத்த பேரும் அவங்களுக்கு தான் சியர்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க சரியான பொண்ணு வேற மாதிரி தான் நம்ம ஆக்சுவலாக இங்கேயே உட்கார போகிறோம் இங்கே உட்காந்தா ஒரு செம ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்குது வண்டி எடுக்கட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏறத்துக்காக போட்டை கோக்குறாங்க ஓ பாருங்க அவர் கால் மேலே வச்சு ஏற சொல்கிறாரு சீரியஸ்லி செம்மையாக பண்ணுறாங்கப்பா இங்கே இருக்கிறவங்களாம் போடு 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 இந்த ஊர் போட்டிலலாம் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க இப்போ வந்து அவங்க போட்டை எடுத்துகிட்டு போகும்போது போட்டு கீழே போகுமா ஸோ நீங்கள் தண்ணியில் காலை வச்சுட்டே வரலாம் ஸோ அடுத்த ஒரு 1 ஹவருக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் காலாட்டிகிட்டே போக போகிறோம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இதையும் மிஸ் பண்ணுறாதீங்க லட்சத்தீவு வந்தீங்கன்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே வந்து இந்த மாதிரி போட்ஸ் நான் லட்சத்தீவில் மட்டும்தான் பார்த்துருக்க மாதிரி எனக்கு தெரியும் ஒரு மீனோட ஷேப்லேயே இருக்குங்க அதோட போட்டு முடிஞ்சு இந்த எக்ஸ்டென்ஷன் போட்டு பைலட்டுக்கும் செம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாங்க கேப்டன் அழகாக ஓட்டுறதுக்கு ஸோ நங்கூரத்தை எடுத்துன்னு வந்தாச்சு எடுத்து போட்டு கிளம்பின்னு இருக்க வேண்டியதான் பாய் பாய் சின்னக்கார ஐலாண்ட் கூடிய சீக்கிரம் திரும்ப பார்ப்போம் பாய் இன்னமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா இந்த ஏரியாவில் இவங்க 2 பேரும் வந்து லோக்கல் ஐலாண்டில் இங்கே தான் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாய் பாய் we will come back okay bye உங்களுக்கு இந்த மாதிரி லட்சத்தீவில் வந்து ஃபன் பண்ணணும்னா நீங்கள் இங்கே கிளம்பி வந்தே ஆகணுங்க நீங்கள் தனியாக வரலாம் அப்படி இல்லைனா பர்மிட்ஸ் இதுக்கெலாம் அலைய முடியாதுன்னா ஜாலியாக ஒரு ட்ராவல் ஏஜென்ட் பிடிச்சி வரலாம் நம்ம இந்த வாட்டி ஜாலி ஹாலிடேஸ் மூலியமாக வந்திருக்கோம் பர்மிட்டு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு இங்கே லோக்கல் ஐலாண்ட் மூவ்மெண்ட்டு எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க நல்ல பட்ஜெட் ரேட்டில் சூப்பராக உங்களுக்கு லட்சத்தீப் டூர் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க நீங்கள் அவங்களோட நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன் நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க எப்படிலாம் நீங்கள் வரலான்னு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க சூப்பராக வந்து எல்லாத்தையும் அவங்களே பார்த்து பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க அந்தமான் அங்கெல்லாம் கூட அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க நீங்கள் என்ன டூர் வேணாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் பை பாய் தினகர் ஐலாண்ட் இது சரியான ஃபீலாக இருக்குது இங்கே பாருங்க காலை கீழே போட்டு வருது ஜாலி 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 இப்போ உங்களுக்கு வைப்பு புரியும்னு நினைக்கிறேன் போட்டு ஃப்ரண்ட்டில் முன்னாடி போகும்போது இங்கே தண்ணி மூஞ்சில் அடிக்குதியா ஆத்தாடி ஆத்தா வேற மாதிரில இருக்கு வைப்பு ஸோ அப்படியே காலை நீங்கள் வந்து அடுத்த ஒரு 40 நிமிஷம் இந்த போட் ட்ராக் போகிற வரைக்கும் நீங்கள் ஜாலியாக அடி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இது மஸ்ட்டு அப்படின்னுவேன் நானும் ஃபஸ்ட்டு பயந்தேங்க ஊந்துக்கிது வச்சோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை செம சேஃபாக சூப்பராக இருக்குது அடியில் அவ்வளோ ஆழம் பட் நம்ம கால் பாட்டுக்கு இங்கே மிதந்துட்டு வந்துட்டுருக்கு ஏ வேற மாதிரி ப்ரோ என்ன தலை பண்ற அப்படின்னு இருக்கு குளிக்கிறாரோ என்னன்னு தெரியலையே நம்மளால இது நார்மலாக இருக்கும் போதே மூச்சு விட முடியாது உப்பு குடிக்கிறவங்க அவங்களாம் பாருங்களேன் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கோமா தலை என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ப்ரோ நீங்களாம் ஆனால் அவங்களாம் இதே தானே பேசுவோம் பயங்கரமாக பழகிடுச்சு அவங்களுக்கு எல்லாமே நம்ம இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க இதுதான் வந்து ஷிப் ரேக் அப்படின்றாங்க அத்தாடி இன்னும் இந்த ஆட்டம் ஆடுது கரண்ட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க கரண்ட்டு வந்தால் தான் அலை பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி அந்த போட் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நீங்கள் இறங்குறது ஏறது செம ஃபன்னாக இருக்க போது வாங்க குஜால் பண்ணலாம் பாய்ஸ் ட்ரிப்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க லொக்கேஷனுக்கு வேற மாதிரி இந்த மாதிரி கேங்கோட வந்தீங்கன்னா ஃபன்னே பயங்கரமாக தாங்க இருக்கும் நம்ம இந்த வாட்டி ஃபுல் மாஸ்க் போட்டுன்னு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா ஹாஃப் மாஸ்க் ஒரு மாதிரி இருந்தாலும் ஃபுல் மாஸ்க் பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்குது தெரியுது உங்களுக்கு மொத்த ஃபேஸையும் கவர் பண்ணிவிடும் இது ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி கூட உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இந்த மாஸ்க் போட்டிங்கன்னா வில் ட்ரை இட் பட்டு லொக்கேஷன் வந்து செம்ம பயங்கரமாக இருக்குங்க உங்களுக்கு சொன்னல அந்த ஐலாண்டோட எண்டில் தான் அலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கடலில் அதே மாதிரி இந்த ஏரியாவில் எவ்வளோ அலை வருது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு பக்கத்தில் நம்ம இருக்கனால தான் இந்த ஏரியாவில் இவ்வளோ கரண்ட்டு இங்கே தான் அந்த கப்பல் வந்து உடஞ்ச கப்பல் இருக்குது அங்கே ஃபுல்லாக கோரல்ஸு மீன் அதெல்லாம் இருக்கும் நம்ம போய் பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து சேஃப்டி கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு 2 பேரை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க நம்மளாலாம் நீந்துறதுக்கு இங்கே பர்மிஷன் தரமாட்டாங்க போல இருக்கு ஏன்னா கொஞ்சம் பயங்கரமாக ஆடுது ஏரியா இந்த இடத்துல அவங்க உங்களுக்கு அண்டர் வாட்டர் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்களாங்க தலைவர் தான் கேமராமேனு ஸோ கேமரா எடுத்துன்னு பக்கா கிளம்பிட்டார் பார்த்தீங்களா
இவங்க 2 பேர் தான். ஐயோ பயப்படாதீங்க பயப்படாதீங்க, லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கீங்க விழ மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆட்டம் ஆடுறதுல உங்களுக்கு கொஞ்சம் டர்ராக தான் இருக்கும். ஆனால் சொல்லுங்கள், லைஃப் ஜாக்கெட் போட்டாலும் உங்களால் முழுகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ யூ கேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். நம்மளோட சான்ஸ் வரட்டும். 2 பேராக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்த 2 பேரில் நம்ம வந்துடுவோம்னு நினைக்கிறேன். யார் இறங்கினாலே இருந்து அந்த மோளை ஃபஸ்ட்டு இறங்கிடுங்க. பயமே கிடையாது. பயமா எனக்கான்ற மாதிரி தான் இந்த பொண்ணு போயிட்டுருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஆட்டம் ஆடிட்டுருக்கு. பட் அதுலேயும் ஜாலியாக ரிலாக்ஸாக படுத்து கிடக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நிறைய பிஸ்கெட் பேக்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்க போகிற எல்லா மீன் ஷாட்டுமே வந்து பிஸ்கெட் போட்டு எடுக்கிறது தான். இப்போ அங்கே நிறைய மீன் இருக்குமா, அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பிஸ்கெட் அப்படியே நொறுக்கி போட்டாங்கன்னா எல்லா மீனும் அந்த பிஸ்கெட் சாப்பிட வரும். அதை உங்களை பார்க்க வர மாதிரியே அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப அப்படியே கீழே இறங்குவோம் வாங்க. எம்மா என்ன ஆட்டம் ஆடுது. இடத்துல ஆழம் பெருசாக இல்லை, ஆனால் அலை சும்மா அடித்து நவுத்துது. உங்களுக்கு தெரியுதா? அப்படியே வந்து தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு நம்மளை இங்கிட்ட அங்கிட்டுன்னு. இப்போ லைஃப் ஜாக்கெட்டு மாஸ்க்லாம் வரட்டும். இப்போ நம்ம உள்ளே போவோம். அது வரைக்கும் இங்கே வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். ஆத்தாடி போடு போடு வாய்க்குள்ளே ஒரு தண்ணி போனால் மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கியா நெய்யை தேடி அலையிறீங்க அப்படின்னு தான் இருக்குது. இது தாங்க வெண்ணெய். என்ன மாட்டிக்குதுடா அலை. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. தயவு செஞ்சு வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா வந்து வேஸ்ட்டு. லைவ் எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே பிஸ்கெட் போட்டுட்ருக்காரா, மீன் வருதா, நீ கீழே போய் பாருங்கள். இவர் வேறு பயங்கரமாக பயமுத்திட்டு போகிறாருங்க. ரொம்ப கல்லுலாம் நடக்காதீங்க. சின்ன சின்ன ஷார்ப்பான பகுதி இருக்குமா, அது கட் பண்ணிச்சுன்னா அவள் தான் ரத்தம் நிற்காம வந்துக்கினே இருப்பேன். இது வேற கரண்ட் பயங்கரமாக இருக்குடோ. இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. உள்ளே போயிட வேண்டியதான். மாஸ்கை கேளு போய் கிளம்பி ஷிப்பை நோக்கி. ஐயோ ஆத்தாடி ஏடா இந்த ஆட்டம் ஆடுது. போடு 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 போடு.
ஏங்க போயிடுங்க பிரெட் போட போனா கையவே கடிக்க வந்துருதுங்க. ஐயோயோ என் கையில போட்ட பாத்தீங்களா, பயங்கரமா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப தலைவர் போடுறாராம், பார்க்கலாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரு, அவ்வளோதாங்க. கப்பலுக்கு போ. அப்பா பயங்கரமான இருக்காங்க. தரோம் 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 எல்லாத்தையும் கழிவுகளெலாம் முடிச்சாச்சு. வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பயங்கரமான தண்ணியில் முக்கிட்டு வந்திருக்கோம்ல, கொஞ்ச நேரம் ஆகும் வாய்ஸ்லாம் சரியாக கேட்குறதுக்கு ஆயிரத்துக்கு. சரிங்க, அப்படியே சுற்றிக்கிட்டு மறுபடியும் அடுத்த லொக்கேஷனுக்கு போவோம். சூப்பரு, கண்டிப்பாக இந்த ஷிப்ராக்கை மிஸ் பண்ணுறாதீங்க. அந்த தான் இருக்குது, ஒர்த்து வருமா ஒர்த்து. முன்னாடி கடல் ரொம்ப ரஃப்பாக தான், அதனால் வந்து எல்லோரும் உள்ளே போக சொல்கிறாங்க. ஓகே, அவங்க சொன்னால் கேட்கணும், அவ்வளோதான். உள்ளே போகலாம் உள்ளே போகலாம். இவர் இருக்கார்ல மேலே நின்றுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே சொல்லிட்டாருங்க, முன்னாடி கடல் பயங்கர ரஃப் ஆகிட்டு இருக்குன்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை, அவங்க சொல்கிற ஒழுங்காக கேளுங்க. ஐயோயோ அதி பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கு. அவங்க மாதிரி எவ்வளோ பேர் நிலம் பாருங்க. ஓடு ஓடு, தெரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் டைட்டாக பிடிச்சிருவாங்க, அதுவா இல்லை தூக்கி வாரி போட்டுருவோம் உங்களை. ஏய் அம்மாடியா, இந்த கடல் ரஃபாக வருது உங்களுக்கு ஒன்றும் சீசன்னால் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம இப்போ ஒரு ஐலாண்டோட அந்த பவளப்பாறைகள் ஜோனை விட்டுட்டு டீப் சீக்கு போகிறோம். மறுபடியும் இந்த டீப் சீ தாண்டி நம்ம வந்து அடுத்த ஐலாண்டோட பவளப்பாறைகள் ஜோனுக்கு போவோம். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு பயங்கரமான கரண்ட் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நார்மல். இது எந்த விதமான புயலோ இல்லை அதெல்லாம் கிடையாது. இந்த ஏரியாவில் நீங்கள் இந்த ஒரு ஜோன்லேயே இன்னொரு ஜோன் மாறும் போது பயங்கரமான ஜோன் இருக்கும். இப்போ நம்ம தாண்டி போகிற வரைக்கும் ஆடிக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் ஏதாவது வாந்தி எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஆஃப் ஆயில் போட்டுருவீங்க, அது மட்டும் உறுதி. ஐயோடா போடு 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 போடு. பக்காவாக ரிட்டர்ன் வந்து சேர்ந்தாச்சுங்க. இவங்ககிட்ட ஜிபிஎஸ்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி தான் வழி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு பங்காரம் தெரியவே தெரியாது. எந்த டைரெக்ஷனில் போனால் அவங்களுக்கு பங்காரம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்? கொஞ்சம் பாதி கடல் தாண்டின அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பக்கம் இருக்க ஐலாண்டே தெரியும். எல்லாம் பழக்கம் தான் போல இருக்குது. சும்மா கேட்போம் இவங்ககிட்ட. எப்படி ஆக்சுவலாக வழி கண்டுபிடிச்சி போகிறீங்க? ரூட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓட்டி ஓட்டி படிச்சது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபுல்லாக. உங்களுக்கு ஜிபிஎஸ்லாம் எதுவும் தேவைப்படாதா? எல்லாமே பிரெயின். எந்தெந்த ஐலாண்ட்லாம் போவீங்க அப்படியே நீங்கள்? இல்லை இல்லை, எந்தெந்த ஐலாண்ட்லாம் போவீங்க? இங்கேருந்து கவரத்தி எல்லாத்துக்கும் வழி தெரியும். அது எப்படி முடியும்? நமக்கு பரிச்சயம் இல்லையா? ஜிபிஎஸ் உண்டு. ஓ, அது லாங்கு போனோன்னா ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே. ஸோ இங்கேருந்து எந்த ஐலாண்ட் ஆனாலும் அவங்கள கூப்பிட்டு போவாங்க. லாங்கு போனோன்னா ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்களா? இந்த ஷார்ட் ஐலாண்டு பக்கத்தில் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இவங்களுக்கே வழி தெரியுமா? அச்சினை ஊற்றின்னு போயிட்டே இருக்காப்புல. உங்களுக்கு எல்லோரும் பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி வந்துச்சு. ஸோ இங்கே மொத்தமாக ஒரு 10 வண்டி தான் இருக்கும். அவங்களே தான் சுற்றி ஓட்டணும். போகிறச்சே அழகாக அங்கே இறக்கி விட்டாங்க. இப்போ வந்து ஸ்போர்ட்டிங்கில் இறங்குவோமா கீழே? இந்த ஃப்ளோட்டிங்கில் மட்டும் இறங்குன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். அப்படின்னு வந்து கடல் மேலே மிதந்துக்கிட்டு இருக்கோங்க. ஐயோ என்ன ஆட்டம் ஆடுது. இதை விட அந்த லொக்கேஷன் போனால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், வா சரியான ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ திருப்புறம் பாருங்க, எப்படி லொக்கேஷனு தாறுமாறா.
பாய் பாய் பாய். சூப்பராக போச்சு. போடுங்க குச்சி. உங்கள் பேர்? ஷரஃபுதீனா? ஓகே சூப்பர். எல்லோரும் நம்மள பக்காவாக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அல்ல சூப்பராக போச்சு. கண்டிப்பாக. ஸ்கூபா உங்களுக்கு வந்து ஒரு பண்ணுவீங்களா? டிரைவர் தான். இது நீங்கள் ஆக்சிஜன் டேங்க்லாம் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக எவ்வளோ தூரம் வரைக்கும் போவீங்க? 14 மீட்டர் வரை போவோம். 40 14 மீட்டர் வரை எந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் நான் போவோம். ஓகே ஓகே. இப்போ இங்கேருந்து பங்காரம் வந்து நீங்கள் ஸ்விம்மிங்கில் போக முடியுமா? முடியுமே. ஈஸி தான். இங்கேருந்து மேலே ஐலாண்டே கண்ணுக்கு தெரியல. அந்த ப்ராக்டிஸ் தான் வேணும்ல. நீங்கள் அகாத்தி தானா இல்லை வேற ஐலாண்டா? அகத்தி தான். ஓகே வேற மாதிரி. அவ்வளோதான். ஓய் அகத்தியில் மறுபடியும் வந்து காலை வச்சாச்சு. ஆமாம் செம சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது ரிட்டர்ன் வண்டியில் நம்ம ரெசார்ட்டுக்கு போயிட்டே இருந்தோங்க. அப்படியே போகிற வழியில் அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு பார்த்தீங்களா, அங்கே நான் இறங்கிட்டேன். மணி வந்து 5:30 தான் ஆகுது. இவ்வளோ சீக்கிரம் நம்ம ரெசார்ட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? ஸோ பொறுமையாக அப்படியே இந்த ஏரியாவுக்கு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே கிராமத்துக்குள்ளே போகலாம். போயிட்டு நடந்து நம்ம ரிட்டர்ன் போக போகிறோம். இந்த ஏரியாவில் சத்தியமாக சொல்கிறேன், நடந்து போனீங்கன்னா அந்த அளவுக்கு வைப்பாக இருக்குங்க. நல்லா சில்லு காற்று வந்துக்கிட்டு இருக்குமா உங்களுக்கு. தென்னை மரத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தான். இந்த ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. இங்கே ரோடு கிட்டலாம் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருக்க வேண்டியதான். இங்கே உங்களுக்கு ஏடிஎம் வசதிலாம் இருக்குங்க. கனரா வங்கி, என்னோடய வங்கி வந்து இங்கே ஏடிஎம் வச்சுருக்கு. ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் சேஃப்டிக்கு மெயின்லேண்ட் நம்ம சென்னையிலேருந்து காசுலாம் எடுத்துன்னு வந்துடுங்க. ஏன்னா வந்து இங்கே அப்பப்போ வந்து காசு இல்லாமல் போயிடும். சேஃப்டி ஃபஸ்ட். பட் முக்கால்வாசி நேரம் இப்போலாம் காசு இருக்குது அப்படின்றாங்க. நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்த மாதிரி இங்கேயே உங்களுக்கு ஜிபேலாம் வாங்குறாங்க. ஸோ ஜிபே, பேடிஎம் எல்லாமே இங்கே இருக்கனால உங்களுக்கு பெருசாலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஜஸ்ட் சேஃப்டிக்கு அவ்வளோதான். நீங்கள் அப்படிங்க தனியாக வரீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நிறையாவே ஹோட்டல்ஸ் இப்போ வந்துருச்சு. முன்னாடி தான் இந்த முபாரக் ஹோட்டல் மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ எக்கச்சக்க ஹோட்டல் வந்துருச்சு. அதனால் இங்கே பிரச்சனையே இல்லை. எல்லா தெருலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த தெருவில் ஹோட்டல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ ஹோட்டலுக்குலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைப்ரரி மாதிரி வச்சுருக்காங்கப்பா. இந்த ஊரில் எப்படி நானே ஒரு 4 நாள் இங்கே இருந்துட்டா போதுங்க. இங்கே இருக்கிற எல்லாரையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 10 பேர் வணக்கம்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நேற்று நைட் நம்ம இந்த ஏரியாக்கெலாம் வந்தோமா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வணக்கம்னு இருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் இருங்க, மக்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆயிடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இப்போ பார்க்குறாங்க. நம்ம போன தடவை வர முதல்ல இந்த அளவுக்கு இங்கே ஹோட்டல்ஸ் இல்லை. பட் இப்போ வந்து எந்த திரும்பினாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹோட்டல் இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஜாலியாக நீங்கள் வந்து இங்கே ஹோட்டலில் கூட சாப்பிட்டுக்கலாம். முன்னாடிலாம் அந்த முபாரக் ஹோட்டல் மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, அந்த தெருக்குள்ள ஒன்று, இங்கிட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹோட்டலு. இது இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ ஈவினிங் மட்டும் இங்கே வந்து பப்ளிக் லைப்ரரி ஓப்பன் பண்ணுறாங்கங்க. ஸோ அகாட்டி ஐலாண்டோட பப்ளிக் லைப்ரரி எப்படி இருக்க பார்க்குறீங்களா? இந்த கல்ச்சரில் இப்போ போயிடுச்சுல மிச்ச இடத்துலலாம். ஸோ இங்கே பர்ஃபெக்டாக ஒரு லைப்ரரி. நீங்கள் அங்கே என்ட்ரி மட்டும் போட்டுட்டு புக்ஸ் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஜாலியாக படிச்சுக்கலாம் எவ்வளோ வேணாலும். பக்காவாக வச்சுருக்காங்கப்பா, செம்ம நீட் அண்ட் க்ளீனாக. கிரேட். இந்த அண்ணன் வந்து நம்மளுக்கு இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க முபாரக்கில். எந்த ஊர் நீங்கள்? நான் தஞ்சாவூர். நம்ம தமிழ் தான். இங்கே எத்தனை வருஷம் ஆச்சுங்க வந்து ஒர்க் பண்ணி? 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம். பிடிச்சி போச்சா ஐலாண்டு வாழ்க்கை? செட் ஆகிடுச்சு. எது நல்லா இருக்குது, இதுவா நம்ம ஊர் வாழ்க்கையா? எது பெஸ்ட்டு? இங்கே தான் பெஸ்ட்டு. ஒரு பொல்யூஷன், சவுண்டு எதுவும் இருக்காதுல்ல? நிம்மதியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். இங்கே நம்ம தமிழ்நாடு சாப்பாடு கிடைக்காது. ஒன்லி இது கேரளா சாப்பாடு மட்டும்தான். கேரளா ஸ்டைல். தமிழ்நாடு ஸ்டைல் கிடைக்காது இங்கே, வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு ஹோட்டல் போட வேண்டியதானே? இலையை கோத்து விட்டு போயிடாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி உள்ளே போயிட்டு எதாவது நம்ம வடகிட மாதிரி கிடைக்குதான்னு பார்ப்போங்க. நேற்று ஆக்சுவலாக ஒரு ஸ்வீட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாங்க. பருப்பு வடை எது இருந்தால் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம். நேற்று ஆக்சுவலாக இந்த ஐட்டம்லாம் இல்லை. இன்றைக்கி பருப்பு வடை, அப்புறம் போண்டா எல்லாமே இருக்குது. பழம்புரி தான் இங்கே ஃபேமஸ். இந்த வாழைப்பழத்தை ஸ்வீட்டு போடுவாங்களே அதுவும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ எது வேணாலும் இங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பேர் வந்து மேஸ்திரி வேலைக்கு வராங்க. ஸோ இங்கே வந்து கட்டடம்லாம் கட்டுறதுக்கு அவ்வளோ தூரம் உட்காந்து மேஸ்திரி தானேங்களா? ரைட்டு. ஹலோ, இது கட்டட வேலைக்கு வந்துருக்கீங்களா இங்கே? சூப்பர். எந்த ஊர் நினைங்களா? திருநெல்வேலியா? சூப்பர். எப்படி இருக்குது வேலைலாம் உங்களுக்கு? வேலைலாம் நல்லா போகுது. எல்லாம் கரெக்டாக சூப்பராக போகுது. பட் நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த ஏரியாவில். நிறைய மேஸ்திரி வந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க கட்டடம்லாம் கட்டுறதுக்கு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்குல்ல, ஏகப்பட்ட இடம் நடந்துகிட்ருக்கு. பெரிய ஹோட்டல் அந்த மாதிரிலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. சரிண்ணா, ஓகே, நன்றி. இங்கே கனரா பேங்க்லாம் உங்களுக்கு வச்சுருக்குங்க.
கவர்மெண்ட் பேங்க் இங்கே தான்ப்பா பயங்கரமாக ஒர்க் ஆகுது. இந்த ஸ்கேனர் சொல்கிறேன், இந்த ஸ்கேனர் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு பேடிஎம் அந்த மாதிரி தானே வைப்பாங்க. பட் இங்கே வந்து கனரா பேங்க்கே வச்சிருக்கு ஸ்கேனர். வேறு மாதிரி ஸ்கேனரில் அமுச்சு விட்டாச்சு. ஓகே பை பை பையா, பை பை. எல்லாம் அஸ்ஸாம்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்களா ஒர்க் பண்ணுறதுக்கு. இதை நம்ம வாங்கின ஐட்டம் 3 ஐட்டம் வாங்கியிருக்கோம். எல்லாமே 10 ரூபா தாங்க. ரேட்லாம் செம்ம ரீசனபிள். பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். நீங்கள் இந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு வாக் போகிறது வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து இதுக்குள்ளே தான் தங்கியிருந்தேன். அப்போ இந்த மசூதியை கட்டியிருந்தாங்க, இப்போ கட்டி முடிச்சுட்டாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலுமே எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரி ஏகப்பட்ட மூடி தேங்காய் இருக்குங்க. ஸோ இங்கே முக்கியமான பிஸ்னஸே வந்து இந்த தேங்காய் வச்சு தான். தேங்காவை முதல்ல உரிச்சிட்டு எல்லாத்தையும் பக்காவாக காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கிறாங்க மெயினாக இவங்க. அதுவும் எடுத்து அதை வந்து கேரளாவுக்கு தான் எக்ஸ்போர்ட்டு. இது எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்ல முடியுமான்னு தெரில, ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் அனுப்புகிறோம். பட் எல்லாத்தையும் உங்களுக்கு கேரளாவுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதில் தான் அவங்க வந்து உரிப்பாங்க உங்களுக்கு தேங்காய். கொஞ்சம் நெச்சலாம் இல்லை, எல்லார் வீட்டு வாசல்லையும் உங்களுக்கு தேங்காய் 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 தான் குமிச்சு கிடக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதே ரோடு தான். எஸ், இந்த தெருக்குள்ளே தான் நம்ம தங்கியிருந்தோம். அப்படியே நேராக போனீங்கன்னா உங்களுக்கு பீச் வந்துடும் மறுபடியும். எவ்வளோ தேங்காயா அப்பா. இளநியே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் காய வச்சிடுறாங்க போல இருக்குது. இளநியை பிடிச்சே ஆகணும், குடிச்சே ஆகணும். எனக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செவ்வரணி அந்த இளநி இந்த இளநி சொல்லிட்டு எதுவும் பாறுபட்சமே கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எண்ணெய் ஆக்கிட வேண்டிதான். எங்கிட்டு பார்த்தாலும் குமிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே எரிக்க தான் இருக்கிறாங்க வெளியே, வேறு எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் நார் எடுத்து சணலாக ரெடி பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகழகான வீடு அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம நேரம் நடந்து போவோம் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இப்போ ஐம் நாட் ராங், நான் தங்கியிருந்த வீடு இதுதான் நினைக்கிறேன். அதையே போயிடுச்சு ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ இது உள்ளார ஒரு ரூம் வருங்க. ஏசிலாம் அப்பயே இருந்துச்சு. பட் அப்போ வந்து நெட்வொர்க் இல்லை, இப்போ நெட்வொர்க் இருக்குது, அவ்வளோதான் விவசாயம். இதே வீடு தான். இங்கே தான் நான் வந்து என்னோடய கோபுரம் கழுவுனேன். ஃபஸ்ட்டு நான் கோபுரம் வாங்கும்போது லட்சத்தீவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், தண்ணி உள்ள விட்டேன். ஸோ காலைல நீங்கள் வந்துட்டு அப்படியே குளிக்க போயிடலாம் கடலில். இது தான் ப்ரோ வேணும் உங்களுக்கு. அந்த சன்செட் வியூ இந்த பீச்லேருந்து ஜஸ்ட் என்ஜாய் மக்களே. இங்கே இருக்க லோக்கல் மக்களுக்கே இதுதான் ஒர்க்கு. இங்கே வந்து முன்னாலாம் நெட்வொர்க்லாம் சரியாக கிடைக்காதுல்ல. ஸோ டிவி கிவிலாம் இங்கே பெருசாக பார்க்க மாட்டாங்க, நேச்சராக தான் இருப்பாங்களா. ஸோ இப்பயும் வந்து அதே பழக்கத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடுகிட்டலாம் அப்படியே விட்டுட்டு ஈவினிங் வந்து சன்செட் ஆகிற வரைக்கும் இந்த ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. பாருங்கள், இங்கே உட்காந்துருக்காது யாரும் டூரிஸ்ட் கிடையாது, எல்லாம் லோக்கல் மக்கள். எனக்கே இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. எதுக்கடா அஜய் பயப்படுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்மளால் சஸ்டெயினபிளாக இந்த இயற்கையே பாதிப்பு கொடுக்காமல் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம மால்தீவ்ஸோட இந்த ஏரியாவை கம்பேர் பண்ணுறோம். நேச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமுங்க. அதே மாதிரி ஒயிட் சாண்ட் பீச்சஸ், லகூன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பட் அங்கேக்கும் இங்கேக்கும் வந்து என்ன வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் லாஸ். இது செய்யக்கூடாதுன்னா கூடாது. சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்வாங்க, அதாவது இயற்கையை அழிக்காமல் நம்ம டெவலப் பண்ணுறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த அதானி குரூப் வந்து போட்டு வச்சுருக்காங்க சாமான்லாம். நம்ம யூஷுவல் மெயின்லேண்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அப்படியே தூக்கி குமிச்சு வச்சுருக்காங்க. நீட்னஸ்லாம் இல்லை, அப்படியே என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்லாம் இங்கே பறக்குது. பட் முன்னாடிலாம் அகாட்டி இப்படி இருக்காதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் லோக்கல் மக்கள் மட்டும் இங்கே இருக்கும் போது. இதே நீங்கள் மால்தீவ்ஸில் எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவு க்ளீனாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்க மாட்டாங்க எந்த சாமானியம். ஸோ என்னோடய பயம் என்னென்னா, நம்மளால் அந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்க முடியுமா? ஏன்னா அகாட்டியோட நேச்சர் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிட்டாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இங்கே இருக்க மக்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா லேண்ட் மாஸ்ன்றது ரொம்ப சின்னது. இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலும் பிரச்சனை தான். ப்ளஸ் அங்கே ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பெருசாக மீன் பிடிக்கக்கூடாது, அதாவது வலையெல்லாம் போட்டு அள்ளக்கூடாது மீனை. பட் இங்கே உங்களால் அந்த சட்டம் போட முடியாது. ஏன்னா இங்கே மக்களோட வாழ்வாதாரமே டியூனா ஃபிஷ்ஷஸ்ன்னுவாங்க. அதை பிடிச்சி விற்கிறதுல தான் இவங்களுக்கு வந்து பெரிய வாழ்வாதாரம் இருக்குது. அதை உங்களால் நிப்பாட்ட முடியாது. ப்ளஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, மால்தீவ்ஸ் சட்டம் இருக்குது. இங்கே அது பண்ண முடியாது. பண்ணலாம், எப்படி வரப்போகுதுன்னு தெரில. பட் எல்லாமே நல்ல விதமாக இங்கே டெவலப்மெண்ட் நடந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு டாட்டா கிட்டேயோ அதானி கிட்டேயோ அம்பானி கிட்டேயோ எல்லார்ட்டையும் காசு இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சஸ்டெயினபிளாக பண்ணணும், எந்த விதமான பேராசையும் படக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். நேச்சராக வச்சுக்கிட்டு நம்ம டெவலப் பண்ணோன்னா லக்ஷதீப் வில் கோ மைல்ஸுங்க. ஸோ நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த சன்செட் ஆப்போசிட்டில் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உட்காந்து பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கும் உங்களுக்கு உட்காரத்துக்கு, என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் என்ன ஒரு அமைதிடா சாமி. அப்படியே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட விளையாடிக்கிட்டு. இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்குங்க வேணும்
சொல்லுங்களேன் எப்படி இருக்கும் அது? ஆமா ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. ஆனால் இது பியூட்டிஃபுல் சன்செட் முடிஞ்சுங்க. மணியும் வந்து கரெக்டாக 7:10 ஆகிடுச்சு. நடக்க ஆரம்பித்தோன்னா கும்மிரிட்டா வரத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போயே கும்மிரிட்டா ஆகிடும் தான் நினைக்கிறேன். பட் சரியான ஒரு லொக்கேஷன். அந்த வெளியே போயிடலாம் அப்படியே நம்ம. கமான், லிஃப்ட் கேட்டு பார்ப்போமா யார்ட்டியாச்சு. பாங் கூப்பிட்டு பயங்கரமாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் 2-3 தெரு தள்ளி போத்தாவில்லை உங்களோட மசூதிக்கு. ஏன்னா தெருக்கு தெரு ஒரு மசூதி. இங்கிட்ட ஒன்று இருக்கா, அப்படியே எங்கிட்ட திரும்பினா அங்கிட்ட ஒன்று இருக்கும். பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். செம பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்கண்ணா இந்த மசூதியை இல்லை? வாவ். இங்கே ஊர் உங்களுக்கு 7:30க்கெலாம் அடங்கிடுவோங்க. எப்போ வெளிச்சம் போகுதோ எல்லோரும் அப்படியே வீட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகிடுவாங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் பண்ணுறதுக்கு வேறு வேலையும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக ஜாலியாக நடந்து போகலாங்க. கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் காட்டுது கூகுளிங்க நம்மளுக்கு நடந்து போகிறதுக்கு ரெசார்ட்டு. ஸோ இந்த ஹியூமிட் கிளைமேட்டில் சில்லுன்னு வந்து காற்றோடு அப்படியே போயிட வேண்டியதான். நல்லா பாட்டிக்கிட்டலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம இளையராஜா சார் ப்ளேலிஸ்ட்டை போட்டுக்கிட்டு கும்தா அப்படியே போக வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர்லி மார்னிங் ஒரு வாக்கு, அதுக்கப்புறம் வந்து லேட் நைட் வாக் கண்டிப்பாக வருது. இங்கே பாம்பு கிம்பெல்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர், பட் இட்ஸ் ஓகே, வெரி குட். அங்கங்கே ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் வருவாங்க. சேஃப்டி, திருட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. சீரியஸ்லி கை கால் மூஞ்செல்லாம் எரியுதுங்க. உப்பு தண்ணியில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே உடனே குளிக்க சொல்லிவிடுவாங்க. இல்லைனா வந்து பயங்கரமான இச்சிங் ஆரம்பிச்சிடும் அப்படின்வாங்க. பட் நம்ம வேறு நடந்தெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பொறுமையாக தான் வந்திருக்கோமோ. அதனால் செம்மையாக எரியுது. உடனே குளிக்கணும். ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உப்பு தண்ணி தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு பாத்ரூம் இல்லை ஒரு குளியலை போட்டு வந்துடுறேன். நம்மளுக்கு டின்னரும் ரெடி ஆகிடுச்சான். அதுவும் கூப்பிட்றாங்க சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நனைச்ச துணியெல்லாம் வேஸ்ட்டாக காய போட்டுக்கிட்டு இருக்காதிங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஸ்கூபா டைவிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அந்த துணியை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்சாலும் வேஸ்ட் மறுபடியும் நினைக்க தான் போகிறோம். சுட சுட எங்கள் சாப்பாடு ரெடி, போய் சாப்பிட்லாங்க. நம்ம குரூப் எல்லாம் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஐட்டம்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ நமக்காகவே ஸ்பெஷலாக பண்ணுறாங்க போல். இங்கே தால், அதுக்கப்புறம் வந்து குருமா, ஒரு அருமையான சப்ஜி வந்து ரெடி ஆகிருக்கு. இல்லைன்னா கவரத்தி கப்பல் வந்ததுனால காய் வந்துருச்சா? ஓ, மஞ்சள் வந்திருக்கா? ஓகே ஓகே. எந்த ஊர்லேருந்து வரும் காயெல்லாம்? இது மங்களூர்லேருந்து. இங்கே பெரிய கப்பல் மட்டும் இல்லாமல் சரக்கு கப்பல் வருதுங்க. நேற்று நம்ம பார்த்தோம்ல அந்த கல்லாம் எடுத்துன்னு வந்துச்சு. ஸோ அது பேர் மஞ்சு அப்படின்றாங்க. அதுலேருந்து ஒரு கப்பல் வந்துருக்கு போல். ஸோ காய்கறி ரெடி. இது என்ன ஃபிஷ்ஷு? டியூனா. எல்லா வேலையும் 3 வேலையும் டியூனா தான். கிடைக்கலையா? ஓகே. இங்கே டவுட்டே வேணாம், ஃபிஷ்ஷுன்னு இருந்தாலும் டியூனா தான். இந்த பக்கம் ரைஸு, அப்புறம் சப்பாத்தி, ஆஸ் யூஸ்வல், அப்பளம் எல்லாம் இருக்குது. எனக்கு ஐட்டம் நிறையா இருக்குது. ஜாலியாக அப்படியே சாப்பிட்லாம் வாங்க. நான் சண்டை போடலான்னு இருந்தேன் ஆக்சுவலாக. எல்லாருக்கும் கேண்டில் வைக்கிறீங்களே, எனக்கு மட்டும் எங்கே கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாஜை அப்படின்னு கேட்காதீங்க, வேறு வழி இல்லாதான். ஸோ ஒரு அருமையான டின்னர் வெஜ் ஐட்டம் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஒரு தொக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, தேங்காயில் செஞ்சது. அதுக்கப்புறம் கிரேவி, சாலடு, சப்பாத்தி. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்குங்க. மெயினாக இந்த கிரேவி தான். நல்லா தேங்காயெலாம் அரைச்சி போட்டு சூப்பராக இருக்குது கிரேவி. அப்படியே சாப்பிடுவோம். சாப்பிட்டு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இங்கே வந்தீங்கன்னா ஹரிபரியே இருக்காதுங்க உங்களுக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபு. மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்க, அவ்வளோதான். ட்ராவல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ரிலாக்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஹாவ் ஃபன். கோவா கீவாலாம் நீங்கள் வந்து போகிறதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு இங்கே வந்துருங்க. 8 ஸ்பீடும் நல்லாயிருக்கு. ஜாலியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? யூஸ் பண்ணிக்கோங்க ஐடியாவை. சரிங்க மக்களே, நல்லா காற்று வாங்கிட்டு வந்தாச்சு. மணி 9ஆவது, படுத்து தூங்கலாம். அதில் காலைல ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்க போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இதோட இந்த வீடியோ மென்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம நெய் கலையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எது வெண்ணெய் எது நெய்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷதீப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து எல்லாருக்கும் பரப்போம். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். ஓகே, பாய்.